வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு, சனியின் பார்வைப்பட்ட இடம் பலவீனமா பலமா என்ன செய்யும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க. சனீஸ்வரன் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரு கிரகம். புத ஈஸ்வரன், வியாழேஸ்வரன் எல்லாம் நம்ம சொல்றது இல்லை. ஆனா சனிக்கு தான் அந்த ஈஸ்வர பட்டம், சனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டம். அதே ஜோதிட சாஸ்திரம் தான், சனி கொடுத்தார் எவர் தடுப்பார், நல்லதுனாலும் கெட்டதுனாலும் அவர் கொடுத்தார், யாருனாலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான உண்மையோட பயணிக்கின்ற ஒரு அற்புதமான விஷயம் தான் சனீஸ்வர பகவான். சில லக்னங்களுக்கு யோகங்களாகவும் சில லக்னங்களுக்கு அவயோகங்களை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். குறிப்பா ரிஷப லக்ன அன்பர்களுக்கும், மிதுன லக்ன அன்பர்களுக்கும், கன்னி துலாம் லக்ன அன்பர்களுக்கும், மகர லக்ன அன்பர்களுக்கும், தனுசு லக்ன அன்பர்களுக்கும் ஏறக்குறைய நன்மை செய்யக்கூடிய தருவாயில சனி இருப்பார். மீதி இருக்கிற லக்னங்களுக்கெல்லாம் ஆவரேஜ் தான். ரொம்ப டிஸ்டர்ப்டா, ரொம்ப கொடூரமான பிரச்சனையை செய்யக்கூடியது மேசம், கடகம், சிம்மம். இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியா செய்வார் பிரச்சனைகள். பொதுவாக செவ்வாயோட வீடுனாலே சனிக்கு பிடிக்காது. செவ்வாய் பகைவனா தானே கருதுறாரு. அப்போ செவ்வாய்க்கும் சனி வீடு, சனிக்கு செவ்வாய் வீடுமே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தா தெரியும். அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் பார்வைன்னு ஒன்று இருக்கு. எல்லாருக்கும் பார்வை கொடுத்துருப்பாங்க. செவ்வாய்க்கு 7ஆம் பார்வை, புதனுக்கு 7ஆம் பார்வை, சந்திரனுக்கு 7ஆம் பார்வை, சூரியனுக்கு 7ஆம் பார்வை. செவ்வாய்க்கு 4, 7, 8ங்கிற ஸ்பெஷல் பார்வை, 8ஆம் இடம். சந்திரனுக்கு 7ஆம் இடம். அதே போல உங்களுக்கு குருவுக்கு 5, 7, 9ங்கிற ஸ்பெஷல் பார்வை. சனிக்கு பாருங்க 3, 7, 10 இந்த இடங்களோட பார்வை செய்யற யோகம். என்ன சார் பார்க்கறதுன்னா என்ன சார்? அப்படி சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து பார்க்கிறாரா அந்த சனி பகவான் அப்படின்னா, அறிவியல் பூர்வமான விளக்கம் என்னன்னா, எந்த சனி எங்க ராசியில எங்க இருக்கோ அங்கிருந்து 3வது வீட்டுக்கு தன்னோட கதிர்வீச்சுகளையும், 7வது வீட்டுக்கு தன்னுடைய கதிர்வீச்சுகளையும், 10ஆம் வீட்டுக்கு தன்னுடைய கதிர்வீச்சுகளையும் செலுத்துகின்ற அமைப்பு. அந்த ரேஷியோ, கதிர்வீச்சு அந்த ரேஷியோ செலுத்துற இடத்த பார்வைன்னு நம்ம சொல்றோம். அந்த பொசிஷன், அந்த 3, 7, 10 வீடுகள் சனியினுடைய ஆற்றலை கிரகிச்சுக்கிட்டே இருக்கு அவர் இருக்கிற இடத்துல இருந்து. இதுதான் அறிவியல். ஆன்மீகமா இருந்தா பார்க்கிறாரு, ஜோதிட சாஸ்திரத்துல பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவோம். இது நம்ம எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். பார்வைங்கிறது ரொம்ப எளிமையான சொல். பார்த்துக்கிட்டு இருக்காருங்க போது கொஞ்சம் சனி பார்க்கிறாரு, குரு பார்க்கிறாருன்னு ஜாதகம் பார்க்கும்போது கேட்டிருப்பீங்க. பார்க்கிறாருன்னா எங்க பார்க்கிறாருன்னு தெரியலையே, எப்படி பார்க்கிறாருன்னு தெரியலையேன்னு சொல்லுவோம். அப்ப சனிக்கு 3ஆம் பார்வை இருக்கிறது, 7ஆம் பார்வை இருக்கிறது, 10ஆம் பார்வை இருக்குது. அவர் எங்க இருக்கிறாரோ அங்கிருந்து பார்ப்பார். முதல்ல 3ஆம் பார்வைக்கு வருவோம். முதல்ல சனி எந்த வீட்டில் இருந்து பார்க்கிறாருன்னு பார்க்கணும். அவர் எந்த கிரகத்தோட சேர்ந்து பார்க்கிறாருன்னு பார்க்கணும். என்ன நட்சத்திர சாரம் வாங்கி பார்க்கிறாருன்னு பார்க்கணும். இதுதான் அந்த சனிக்கு ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு சனீஸ்வரன் சிம்ம ராசியில் இருக்காரு. அவர் கேது நட்சத்திரத்துல நின்று செவ்வாயோட சேர்ந்து பார்க்கும்போது கலகங்கள் அதிகமா இருக்கும், நெருக்கடி அதிகமா இருக்கு, யுத்தம் ஆயிரும். அப்ப 3ஆம் இடம்ங்கிறது என்ன? உங்க முயற்சி ஸ்தானம், உங்களுடைய வீரிய ஸ்தானம், உங்களுடைய அணிகலன்களை குறிக்கின்ற இடம், உங்களுடைய டாக்குமெண்ட்டை குறிக்கிற இடம். புகழ், பெருமை, இடமாற்றம், கம்யூனிகேஷன், இளைய சகோதரம், பெண்களுக்கு மாங்கல்ய பலம் 3ஆம் இடம். 8 மாங்கல்யம், 8க்கு 8 3, 3ஆம் இடம் மாங்கல்ய பலம். இதையெல்லாம் சனி பார்க்கும்போது தான் நான் சீக்கிரம் கல்யாணத்தை கொடுக்க மாட்டேன், கம்யூனிகேஷன் எரர் வரும், படிக்கும்போது பிரச்சனை வரும், சொத்துக்கள்ல வெள்ளங்க வரும், ஒரு சொத்தை விற்கிறதுல வெள்ளங்க வரும், இளைய சகோதரனுக்கு வெள்ளங்க வரும், நெருக்கடி வரும்னு சொல்லுவாங்க. இது லக்னத்திலிருந்து பார்க்கறது 3ஆம் இடம். 3ஆம் பார்வைக்கு இதெல்லாம் பொருந்துங்க. அங்க புதன் இருக்காருன்னா டாக்குமெண்ட் பிரச்சனை, செவ்வாய் இருந்தா பல்லு பிரச்சனை, சகோதரர்கள் பிரச்சனை, குரு இருந்தாருன்னா குழந்தைகளுக்கு பேச்சு பிரச்சனை. இப்படி பாருங்க, எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணணுமோ பார்வை பண்ணும். பொதுவாகவே குரு இருக்கிற இடம் கெடும், பார்க்கிற இடம் விருத்தி ஆகும். சனீஸ்வரன் பார்க்கிற இடத்தை கெடுப்பாரு, இருக்கிற இடத்தை விருத்தி விடுவார்.
அப்ப எங்க இருக்காரோ அதை விருத்தி பண்ணிடுவார். 11 இருந்தா லாபத்தை கொடுத்துருவாரு. 11 இருந்தா எங்க பார்ப்பாரு? லக்னத்தை பார்ப்பாரு, 5ஆம் இடத்தை பார்ப்பாரு, 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ லக்னத்தை பார்க்கும்போது ஜாதகரை ஒரு உழுக்கும். 5ஆம் இடத்தை பார்க்கும்போது தாய்மாமன், பூர்வீகம், குழந்தைகளை என்ன செய்தின்னு கேட்கும். 8ஆம் இடத்தை பார்க்கும்போது மரண பயம், திடீர் நெருக்கடி, மன அழுத்தத்தை கொடுக்கும். எதெடுத்தாலும் தடைக்கு பின் தான் நான் முன்னேறினேன் அப்படின்னு நம்ம சொல்ல வச்சு பாருங்க. 3ஆம் பார்வைக்கு இந்த அமைப்பு. இதுல சக்தி மிகுந்த பார்வைனா 7ஆம் பார்வை தான். சனீஸ்வரன் நேர பார்க்கிறாரு. சனிக்கு நேரம் நிக்காதுன்னு சொல்லுவோமா இல்லைங்களா? நேர 7ஆம் பார்வையை நேருக்கு நேர் பார்ப்பார். பார்க்கும்போது அங்க என்ன கிரகம் இருக்கோ, அது என்ன பாவகமோ அந்த இடம் ஒரு புளிஞ்சுட்டு தான் வரும். இப்ப நேர் 7ஆம் பார்வையை 5ஆம் இடத்தை பார்க்கிறாருன்னா குலதெய்வ குழப்பம் வரலாம். குலதெய்வம் போயிட்டு வரும்போது சிக்கல்களை சந்திச்சிருக்கலாம். குழந்தை பிறந்த போது பிரச்சனை, குழந்தை பிறப்புக்கே பிரச்சனை, லேட்டா கிடைச்சது, அபாசனாச்சு, தாய்மாமன் பிரச்சனை, பூர்வீக பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, உயரதிகாரிகள் பிரச்சனை, முன்னேற்றத்துக்கு தடை, தாமதம், போராட்டம், அரசியல் அரசாங்கத்தோட பகை, பிரச்சனைகள், நெருக்கடிகள், இது எல்லாம் அரசாங்க வேலைக்கு போனீங்கன்னா உடனே நடக்காது. 7ஆம் பார்வையா சனி 5ஆம் இடத்தை பார்க்கிறாருன்னா இழுத்து உங்களை என்ன செய்தின்னு கேட்டு என்ன செல்வாக்கா இருந்தாலும் ஒரு புலி உழிஞ்சுட்டு தான் கொடுக்கும். அப்ப எவ்வளவு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுது? 10ஆம் பார்வை கர்ம பார்வை. இப்ப சனி 10ஆம் இடத்தை எங்க பார்க்கிறாருன்னு பார்க்கணும். அந்த 10ஆம் இடத்தை சனி பார்க்குற இடத்த வேற யாரு பார்க்குறாங்கன்னு பார்க்கணும். மோசமான ஆளுக்கு பார்த்துட்டாங்கன்னா சுயதொழில் செஞ்சு ஒருத்தருமே முன்னேற முடியாது. போராட்டத்தை கொடுக்காம விட மாட்டார். சனி பார்த்து குருவும் பார்க்குறாருன்னா ஒரு கசப்பு இருக்கும், ஒரு சப்போர்ட்டும் பண்ணிடுவார். சனி 10ஆம் பார்வையை அங்க பார்த்து, கேதுவும் பார்த்து, செவ்வாயும் பார்த்து, கிரக மோசமான ஆளுகள்லாம் 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாங்கன்னு வைங்க. 10ஆம் பார்வையை பார்க்குற இடத்த தொடர்பு கொண்டாங்கன்னு வைங்க. அந்த பாவம் கசங்கும், நெருக்கடி, போராட்டத்தை கொடுக்கும். இவ்வளவு சிக்கல். இதே சனி லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்தை 10ஆம் பார்வையா பார்க்கிறாருன்னா தொழிலில் போராட்டம், நெருக்கடி, டிஸ்டர்ப. பொதுவாகவே 10ஆம் பார்வையா பார்க்குற பார்வை கர்ம பார்வை. அது தொழிலுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது டிஸ்டர்பை கொடுக்குது. வேற யாராவது பண்ணும்போது இவங்க தொழிலில் முன்னேறல, ஜெயிக்கல, போராடுறாங்கிற வார்த்தையும் சொல்ல வச்சிருக்கு. இப்படி சனி எந்தெந்த இடத்தை எந்தெந்த ஸ்டைல்ல பார்க்குறாரோ, எந்தெந்த பார்வை. சார் பரிகாரம் என்ன சார் அப்படின்னா, 3 பார்வை கொண்டவர். பொதுவா 3ஆம் இடத்தை பார்ப்பவர் சனி. 3 கண் உடையவர் யாரு? சிவன். சனிக்கிழமையானா சிவன் வழிபாட நீங்க ஆத்மார்த்தமா பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சனீஸ்வர பகவான அடிக்கடி நீங்க வருஷம் ஒரு தடவை போய் அடிக்கடினா வருஷத்துக்கு ஒரு தடவை போயிடும். போய் திருநள்ளாரோ திருக்கொள்ளிக்காடுலையோ சரணாகதி பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். திருநள்ளாறுல சனி அனுகிரக மூர்த்தியா இருக்காரு, யோகத்தை கொடுப்பாரு. திருக்கொள்ளிக்காடுல இழந்ததை மீட்டு தரவரா இருக்காரு, யோகத்தை கொடுப்பாரு. சனி கொடுக்க எவர் தடுப்பார்? மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.